ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த பேப்பரில் ஆட் பார்த்தேங்க. இந்த ஒடிசியா அங்கே வந்து ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க, எக்ஸிபிஷன் மாதிரி இருந்தது. உள்ளுக்குள்ள நல்லா இருந்ததுங்க. அதனால சரின்ட்டு அது போவோம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே அங்கே கிளம்பினோன்னே சரி ஹர்ஷன் சும்மா கெட்டே இருக்கானே, போன வாரம் போவோம் பார்த்தா போன வாரம் ஒரே மழையாக இருந்தது, போக முடியுது எங்களால். அதனால இந்த வாரம் போனோம். இந்த வாரம் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார் பார்க்கிங்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே அதில் ஒரு தான் போக முடியும் நம்ம. அது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கியூ பயங்கர கியூவாக இருந்தது. உள்ளுக்குள்ளே போனோன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பேர்ட்ஸ் தாங்க, நிறைய பேர்ட்ஸ். அங்கே நாங்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வீக்கெண்டு, ரொம்ப சண்டேனால ரொம்ப கூட்டம், பயங்கர கூட்டமாக இருந்தது. பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ், அது கிளிங்க நிறைய இங்கே கலராக இருந்தது கிளிங்க. நம்ம இருக்கும்போதே அது என்ன ஆகும், நம்ம கிட்டேயே அப்படியே பறந்து போகுங்க, நம்ம தலைமையிலே அப்படியே நகர்ந்து பறந்து போகும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அந்த காற்று சிலுசிலுன்னு இருக்கிற அந்த காற்றுக்கும் அந்த பறவைகள் பறக்கிறதுக்கும் அந்த இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ், அந்த வேவ்ஸ்கே சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா பாசிட்டிவாக நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்கறதுக்கு நமக்கு. அந்த அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்க மெல்ல மெல்ல அப்படியே உள்ள கியூ தான், ரொம்ப கூட்டம். நேற்றுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஹவர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் போயிட்டு வரத்துக்கு. பாருங்க, இந்த கிளிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே கும்பலாக நம்ம தலைக்கு மேலே அப்படியே பறந்து போகுங்க. ஆர்டிஃபிஷியலில் நிறைய இது வச்சுருந்தாங்க. அடுத்தது அனிமல்ஸு, பேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரியலாகவே நிறைய வச்சுருந்தாங்க. பாம்பு, அந்த இதெல்லாம் வந்து நம்ம கையிலே கொடுத்தாங்க. அதை விட்டு வெளியில் போனோம். கிளி இப்போ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போன உடனே அந்த பாம்பு, அந்த இது சொல்லுவாங்க பச்சைவந்தின்னு ஒன்று சொல்லுவாங்க, பச்சையாக ஓன மாதிரியே இருக்குங்க. அது தான் இருக்கிற இடத்துல தனக்கு தகுந்த மாதிரியே அந்த தன்னோட கலரை மாற்றிக்கும். எங்கே இருந்தாலும் சரி, அந்த பச்சைவந்திக்கு உள்ளது அதாங்க. அதுதான் திட்டுவாங்க மனுஷங்களை, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிற நீ பச்சைவந்தி அப்படின்வாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பச்சைவந்தியோட குணம்தான். என்னன்னா அது எங்கே இருக்கோ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, அது எதிரிகள்கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு கடவுள் வந்து எல்லா அனிமல்ஸுக்கும் சரி மனுஷங்களுக்கும் சரி ஒரு சக்தியை கொடுத்துருப்பாரு இல்லையா, அது மாதிரி அதுக்கும் ஒரு சக்திங்க. அது மாதிரி அது எங்கே ஏறி உட்காந்தாலும் அந்த இப்போ க்ரீனாக ஒரு இதில் உட்காந்துருக்கு, மரத்தில் உட்காந்துருக்குன்னா க்ரீன் கலரில் இருக்குது. வேறு எங்கேயாவது மாற்றி உட்காந்துருந்தது அப்படின்னா அந்த இடம் என்ன கலர் இருக்கோ அதே கலரில் அது மாறிக்குதுங்க. அது மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நிறைய ஃப்ளவர்ஸுங்க, நிறைய ஃப்ளவர்ஸு. இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்தது, நிறைய இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது பார்த்தா நிறைய வந்து இந்த பாருங்க பட்டர்ஃப்ளை அப்படியே பிரிச்சுட்டு இதுக்கு அர்ச்சனைக்கு நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். அர்ச்சனைக்கு வந்து பட்டர்ஃப்ளைனா ரொம்ப பிடிக்கும். பட்டாம்பூச்சின்னு நாங்கள் சொல்லுவோமா, பட்டான்னு இதுக்கிட்ட விடவே மாட்டா, விட்டே இருப்போம். இது அப்படியே அப்போ தலையை அசைச்சிட்டே இருக்குங்க. தலையை அசைச்சிட்டு இந்த இதை அதோட விங்ஸை வந்து ஆட்டிக்கிட்டுமே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அழகாக. எங்கே பாரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 150ங்க. இதில் 5 வயசுக்குள்ளே 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து 150, மற்றவங்களுக்கு வந்து கிடையாது. அர்ச்சனைக்கு கிடையாது, எங்களுக்கெல்லாம் 150ங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ளவர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஃப்ளவர்ஸு நிறைய குழந்தைங்க வேறு. நேற்றுக்கு சண்டே வச்சுங்களா, எங்கள் அர்ச்சனையை தாங்க முடியல. எங்கேயாவது அவள் வயசில் ஏதாவது ஒரு குழந்தை பார்த்தாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோபோட் தாங்க. இந்த ரோபோட் வந்து அது என்னாகும், நம்ம பிடிச்சி விளையாடுவாங்க எல்லாரும். அங்கே பாருங்க, இந்த ரோபோட் டாக் தான். பிடிச்சி அழகாக இருக்குங்க இந்த டாக். அங்கே பாருங்க, பிடிச்சி எல்லாரும் விளையாடுவாங்க. அது பிடிச்சி குழந்தைங்கள்லாம் அது தொட்டு அர்ச்சனை சும்மா போய் தொட்டுட்டே இருந்தா அப்படியே வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அது பார்க்கணுன்னே. அது உள்ளுக்குள்ளே லைட் எரிஞ்சிட்டே இருந்தது. அப்படியே சொண்டு போயிட்டே இருந்ததுங்க. போக கால்கிட்ட யார் கால்கிட்ட வருதோ எல்லாரும் தொட்டு அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. அது சில சமயம் அப்படியே படுத்த உடனே பார்த்தோன்னா அதில் பேட்ரி வந்து லோவாகிடும். அப்புறம் அதுக்கு பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணி விடுவாங்க. சார்ஜ் பண்ணி விட்டோடனே திரும்ப எழுந்து அது நடக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் இப்போது பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு. இது பாருங்கள், என்னமோ படுத்துருச்சு அப்படின்ட்டு அர்ச்சனைக்கு ரொம்ப பாவம் இது ஆகலை. சரி தொட்டு எழுப்புறாது, வந்திருக்குமோ அப்படின்னு பாருங்க, தொட்டு எழுப்பினாங்க. ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. பெரியவங்க கூட குழந்தைங்களாம் மாறி அதோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப அந்த 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரம்யமாக இருந்தது அன்றைக்கி சண்டே அன்றைக்கி எங்களுக்கு. எப்போ பாரு கிச்சனு, வீடு, குழந்தைங்க இப்படியே இருக்கோம் நம்ம. இந்த ஒன்று
அதுக்கு வந்து இது பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் வெளியில போனது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா இருந்தது மனசுக்கும். அந்த இயற்கை சூழல்ல ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த இடமே. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா போயிட்டு வந்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அது வேற விஷயம் அந்த கூட்டத்துல. அதனால அப்போதைக்கு நல்லா இருந்தது மனசுக்கு. மறுநாள் அத நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பார்த்தீங்களா? எல்லாம் போய் போய் தொட்டு தொட்டு ஒரே அமர்க்களம் தாங்கல. ரொம்பவும் நல்லா ஒயிட்டா இருந்ததுங்க அது ஒரு மாரி. உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் இங்க ஒரு ஹைலைட். இதுக்கு தான் நெறைய கூட்டம். அந்த கூட்டத்திலே அது நுழைஞ்சு நுழைஞ்சு குறுக்க போகுதுங்க. குறுக்க நுழைஞ்சு நுழைஞ்சு எல்லா இடத்துலயும் நுழைஞ்சு நுழைஞ்சு போகுது. லைட் எரிஞ்சுட்டே இருக்குதுல. யார் கால்லயாவது இடிச்சதுன்னா திரும்ப டர்ன் பண்ணி வேற இதுக்கு போகும். அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஒரு ஊஞ்சல் மாரி வச்சிருக்காங்கங்க. அந்த ஊஞ்சல் நம்ப ஆட ஆட மேல இந்த பட்டர்ஃப்ளை மாரி இருக்கு. அந்த பட்டர்ஃப்ளை வந்து லைட்லயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊஞ்சல்ல உட்காந்து ஆட ஆட அந்த ஊஞ்சல் ஆட ஆட அந்த பட்டர்ஃப்ளை வந்து அதோட விங்ஸ் வந்து ஆடிக்கிட்டே இருக்குங்க. அது பார்க்க இன்னும் ரொம்ப பியூட்டியா இருந்தது அது. சூப்பரா இருந்ததுங்க அது ரொம்ப பார்க்கறதுக்கு. நான் எங்கேயுமே இந்த மாரி பார்த்ததில்ல. இது ரொம்ப ரொம்ப அருமையா நல்லா இருந்தது. பாருங்க. நம்ம ரொம்ப தூரம் போய் நெறைய செலவு பண்ணி அதெல்லாம் பார்க்க முடியாட்டாலும், இந்த மாரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள நம்ம எப்பவுமே வாழ்க்கையில விட்டு குடுக்க கூடாதுங்க. அப்பப்போ இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடணும். சின்ன சின்ன சந்தோஷங்கள நம்ம விடக்கூடாது. போய் பார்த்துட்டு வந்துடணும். அடுத்தது வந்து ஷிப்புங்க. இந்த ஷிப் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெரைன் வேர்ல்டுங்க. இது வந்து எல்லா எக்ஸிபிஷன்லையுமே மோஸ்ட்லி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. எப்பவும் போல அந்த கடற்கன்னி குழந்தைங்கள பார்த்து இது ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஹாய் சொல்கிறாங்க, ஹார்ட் கொடுத்தாங்க. குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுங்க அவங்கள பார்த்து. ஹர்ஷினிக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அவங்களுக்கு. இதில் வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க அவங்க கண்ணில். அங்கேயும் கிளாஸ் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் தெரிஞ்சது. அதனால் வந்து அவங்கள பார்த்து பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இது பார்த்திங்க இந்த கடற்கன்னியில் அந்த இது ஃபிஷ்ஷோட அந்த இது பறக்கிற மாதிரி விங்ஸ் பறக்கிற மாதிரி இங்கே பறக்கிறதா அவங்களுக்கு அது அவளுக்கு தாங்க முடியல. அது பறக்க பறக்க ஒரே சிரிப்பு அவளுக்கு வேறு. ரொம்ப சிரிப்பு நல்லா இருந்தது. பாருங்கள் நல்லா பண்ணாங்க அவங்கள. ரொம்ப சூப்பராக எல்லோரும் என்கரேஜ் பண்ணிட்டு நாள் பூரா இப்படி இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டங்க. எப்படி இருக்காங்க எப்படின்னான்னு தெரியல பாவம். தண்ணிக்குள்ளே ஜில்லுன்னு ஏதாவது மேலே ஏதாவது போட்டுட்ருப்பாங்களா, இல்லை தண்ணியில் ஏதாவது போடுவாங்களா, எதுவுமே தெரியல. நாள் பூரா இந்த கிளைமேட்டுக்கு ஜில்லுன்னு அவங்க அதுலேருந்து இப்படியும் ஒரு ஃபேஷனாக இதை ஒர்க் பண்ணுறாங்க. இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண தான் செய்யணும். ரொம்ப கடினமான உழைப்புங்க இது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த இதுக்கு வந்து ஃபிஷ் அக்வேரியத்துக்கு வந்துட்டோம் நாங்கள். வந்தோம்னா இதில் பார்த்துட்டோம்னா இந்த ஃபிஷ் ஆடிட்டோரியத்தில் இது ஃபுல்லாக வந்து நிறைய மீன்கள்ங்க. விதவிதமான மீன்கள் இருக்குது இதில். எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் என்ன மீன், எங்கே இது இருக்குது, இதோட என்ன ஃபுட்டு இது சாப்பிடும், எவ்வளோ நாள் உயிர் வாழுது அப்படின்றதெல்லாம் வந்து அதில் கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துலையும். ஆனால் இவங்க வந்து அதில் எதுவுமே கொடுக்கல. மீன் மட்டும் நிறைய இருந்தது. பட்டியா நம்மளே பார்த்து வந்து அதை வந்து என்ன மீன் என்ன ஏதுன்னு நம்மளே பார்த்து இது பண்ணிக்க வேண்டியது தான். அந்த மாதிரி இருந்தது. இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்ததுங்க இதை பார்க்கவே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து மீனுக்கு காது கேட்குமா என்னன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இதை வந்து அந்த இதை தட்டுறா இல்லையா ஹர்ஷினி வந்து அந்த கிளாஸ் இதை வந்து தட்டுறா. அப்படி தட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மீன் வந்து சவுண்டு கேட்டு போகுதா இல்லை அந்த அதிர்வுனால போகுதான்னு தெரியல. அந்த இடத்த விட்டு நவுந்து போயிடுது. ஏதோ வந்து நம்மளை தன்னை அதை காப்பாற்றிக்கிறதுக்கோசம் நவுந்து போயிடுது. அந்த மாதிரி அப்படி நவுந்து போகும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. எல்லா இடத்துல போனாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. குழந்தைங்களே ஒரு அழகு தாங்க. அதை விட பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட சேர்ந்து நம்மளும் ஒரு குழந்தையாக மாறிடுறோம். நிஜமாக உலகத்தில் இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாருமே குழந்தைங்கள வந்து பேரம்பேத்திகளை மிஸ் பண்ணவே கூடாதுங்க. எப்போவுமே அவங்க வந்து அவங்களோட விளையாடணும். அவங்க பேசுகிற அந்த மழச்சொல் இதெல்லாம் கேட்டு ரசிக்கணும். அதில் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த பாக்கியம் வந்து கண்டிப்பாக கடவுள் கொடுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சி குழந்தைங்களோட இருக்கணும், போகணும், வரணும், பேர குழந்தைங்களோட இருக்க சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதை விட அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா, அது எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும். அது வந்து வீட்டுக்கு வந்து அதை பற்றியே ஊன்னு என்னமோ பேசிகிட்டு இருந்தா. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த குட்டியான மீன்கள், நிறைய மீன்கள் குட்டி குட்டியாக.
எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு இதாக இருந்தாலும், எவ்வளோ ஒர்க்காக இருந்தாலும் எப்போவும் வந்து வீட்டில் வந்து சமையல், சாப்பாடு, குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஹஸ்பண்டை பார்க்குறது, மெடிசன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறது, மாமனார் மாமியார் பார்க்குறது, இப்படியே நம்ம பொழப்பு விடுவோம். ஆனால் வந்து நம்மளுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் வந்து ஒதுக்கிக்க மாட்டோம். நம்ம உடம்பையும் வந்து நம்ம வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டோங்க எப்போவுமே. கண்டிப்பாக ஒவ்வொரு லேடிஸும் உடம்பை கேர் பண்ணிக்கணும். டயட் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக சாப்பிட்ணும். சாப்பிட்டு பார்த்திங்க அந்த எந்த வேலை எப்படி இருந்தாலும் அந்த கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். உங்களை நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் எனக்கு டாக்டர் சொன்ன அட்வைஸ் அதுதான். அதனால தான் உங்களை நான் சொல்கிறேன். இந்த மூட்டு வலி பிரச்சனை, வெயிட் போட்டதுக்கு ப்ராப்ளம் என்னென்னா அந்த அன்டைமில் சாப்பிட்றது, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது, அன்டைமில் சாப்பிட்றது. அதனால தான் வந்து எனக்கு வந்து இந்த வெயிட் போட்டுது அப்படின்றாங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா டயட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நடந்துகிட்ருக்கேன். அதனால் வந்து மூட்டு வலி ரொம்ப ஜாஸ்தியாகுது இந்த வெயிட் போடுறதுனால. அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன், கரெக்ட் டைமுக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பாடு டைமை முடிச்சுக்கணும். மெடிசன் எடுக்கிறவங்க மெடிசன் எடுத்துக்கணும். அதே மாதிரி இருக்கணும். வாக்கிங்கே விடக்கூடாதுங்க. வாக்கிங் அப்பப்போ எங்கே போகணுமோ என்ன பண்ணணுமோ வாக்கிங் கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவராவது டெய்லி போகணுங்க. வாக்கிங் வந்து கண்டிப்பாக எல்லோரும் போய் இந்த வாக்கிங் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பிடிச்சது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஹாபி இருக்கும். சின்ன வயசுலேருந்து நிறைய பிடிச்ச வேலைகள்லாம் செய்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கும். வயசாக குடும்பத்துக்கோசரம் நம்ம வந்து நம்மளோட வந்து தேவைகளையும் நம்மளோட இதுலேயும் கொஞ்சம் சுருக்கிக்கிறோம் டைமை. அது வந்து ஒரு 10 நிமிஷமாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். ரேடியோ பாட்டு கேட்குறதோ, சில பேர் வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சூரியகாந்தி அது இது இதெல்லாம் ஒளிச்சித்திரம்லாம் இருக்கும் டிவியில், ரேடியோவில் இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி சில பேர் கேட்பாங்க. இன்னுமே எங்கள் ஹஸ்பண்டுக்கு ராத்திரி அந்த ஒளிச்சித்திரம் அந்த இது பார்த்துட்டு தான் நாங்கள் கேட்டுட்டு தான் படுப்போம். ஏன்னா அந்த பழைய நினைவுகள்லாம் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு. ரேடியோலாம் ஒரு காலத்தில் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருந்ததுங்க. அதனால் வந்து நைட்டு வந்து அந்த ஹலோ எஃப்எம் பாட்டு, பழைய பாடல்கள்லாம் போடுவோம். அதை கேட்டுட்டு தான் நாங்கள் படுப்போம் கொஞ்சம் நேரம். அது மாதிரி பாட்டு கேட்குறது, அது வந்து பிடிச்ச டிஷ்ஷு செய்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன கோவில் போகிறது, ஸ்லோகம் சொல்கிறது, வாக்கிங் போகிறது, இல்லை உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு செயல் வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. அது மாதிரிக்கும் நம்மளுக்கு சந்தோஷம், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம ஒதுக்கி கண்டிப்பாக நம்ம செஞ்சோம்னா இந்த வந்து முதுமையும் நம்ம இளமை மாதிரி என்ஜாய் பண்ணலாங்க. லைஃப்பில் பெரிய விஷயமே கிடையாது அது. அதனால் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து அந்த வாக்கிங் வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு அநேகமாக. அந்த இயற்கை சூழலில் போகும்போதும் அந்த பறவைகள், அந்த போகிற ஆடு மாடு அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதாக இருக்கும், நல்லா இருக்குங்க. அது அந்த காற்றுல போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, மனசு தெளிவாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன உண்டோ அதை பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே அடுத்தது இந்த இதெல்லாம் கோவில் மாதிரி வச்சுருக்காங்க கோல்டன் கலராக நடுவில். அது என்னன்னு தெரியல, தாஜ்மஹால் மாதிரியும் இருக்குது, ஏதோ கோவில் மாதிரியும் இருக்குது நடுவில். அது ஏதோ ஒரு இது வச்சுருக்காங்க. அதை சுற்றி தண்ணி கொட்டிகிட்டே இருக்காது, ஒரு கண்ணாடி குண்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக அதுவும் இருந்ததுங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது போட்டிருந்தாங்க, ஃபர்னிச்சர்ஸ் போட்டிருந்தாங்க. எக்ஸிபிஷனில் வாங்கினதில்லை இது வரைக்கும். நாங்கள் எவ்வளோ விலை என்ன ஏதுன்னு தெரியல, சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு வந்தோம். டைமும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கறதுக்கு. நிறைய போட்டிருந்தாங்க, வெரைட்டி நிறையா இருந்தது, பார்க்கவே ஆசையாக இருந்தது. நிறைய பீரோ, கட்டில், டைனிங் டேபிள், ஷோபா, அது இது எல்லாம் நல்லா பயங்கரமாக நிறைய போட்டிருந்தாங்க. பார்க்கவே நல்லாவே இருந்தது ரொம்ப. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வெளியில் அதை தாண்டி வெளியில் வந்தோடனே ஒரு எல்இடி டிவி பெருசாக வச்சுருக்காங்க. வெளியில் வச்ச உடனே பார்த்தா நம்ம வந்து சின்ன வயசில் மைடியர் குட்டிச்சாத்தான ஒரு படம் வந்தது, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 90s கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. அந்த படம் வந்து 80s 90s இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மைடியர் குட்டிச்சாத்தான அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த பூதம் வரும் இல்லையா, அந்த பூதம் வந்து நம்ம கிட்டக்க வந்து சாக்லேட் கொடுக்குற மாதிரி, ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 3D மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து நம்ம ஒரே இடத்துல டிவிக்கு வெளியில் தான் நின்றுட்டுருக்கோம், டிவி பார்த்துட்ருக்கோம், அவ்வளோதான். நம்மளை அப்படியே அதை பார்க்கும்போது உங்களுக்கு டிவி இதில் பார்க்கும்போது தெரியும், ஃபோனில் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருந்தது. உள்ளே கொண்டு போகிற மாதிரியே இருக்குது, நம்ம உள்ளே போய் அதுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏதோ பெரிய இது ராஜாக்கள் அந்த ஆட்கள்லாம் இருந்த அந்த இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, பூந்தோட்டம் அந்த மாதிரி அதில் இருப்பாங்க இல்லையா, உலாவிட்டு இருப்பாங்க ராணியோட, அந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா விண்வெளியில் போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் தூரம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. அர்ஷன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான், ரொம்ப நல்லா இருந்தது. அர்ஷனுக்கு அவ்வளோ தூரம் தெரியல, அந்த லைட்டெல்லாம் இப்படி பிடிக்க தான் போனாவோ. ஆனால் இவன் வந்து அர்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணான். நிறைய
இன்னொன்றுங்க, இதில் வந்து அலாவுதீன் பூதம்னு ஒரு பூதம் வருது. அது பார்த்திங்க அப்படின்னா அந்த அலாவுதீன் அற்புத விளக்குகள் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விளக்கு தேய்க்கும் போது கமல் சார் கொண்டு நடிச்சிருப்பார் அந்த படம். விளக்கு தேய்க்கும் போது ஒரு பூதம் வரல, அதே நிகழ்ச்சி இதில் இருக்குங்க. இன்னொன்று அந்த பூதம் வந்து நிறைய இதெல்லாம் செய்யுது. அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டக்கு கொண்டு வந்து அந்த காசெல்லாம் அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையிலே அந்த காசு வர மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. இது நல்ல ஒரு இதுதான், இது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். ஆக்சுவலி அந்த பூதம் பறக்க பார்த்துட்டே இருக்கா. அது கூடவே நம்மளே இருக்க மாதிரி இருக்குங்க. 3D தான், ஃபுல்லாக 3D தான் வச்சுருந்தோம். பார்க்கும்போதே தெரியும், அதுக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி இருக்கும் அந்த பிக்சருக்குள்ளே. அந்த காசு அது போடுது கையிலேருந்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த காசு நம்ம கையில் வர்ற மாதிரி இருக்குங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அர்ஷினி வந்து 2ஆக பிரித்து வச்சுருக்கா. அதில் பிரித்து வச்சுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுந்தா அந்த இந்த ஆனியன் சிப்ஸையும் வீல் சிப்ஸையும். ஆனால் அவளுக்கு பிடிச்ச ஆனியன் சிப்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு வீல் சிப்ஸை அர்ஷனுக்கு கொடுத்துட்டாவோ. கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. சரி, அது பிரிக்கும் போது அவளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுமே அப்படின்ட்டு நாங்களும் அமைதியாக அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வந்தாங்க. நிறைய பேர் எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப ரஷ் தான் அன்றைக்கி. சண்டே நல்ல வீக்கெண்ட் இல்லைங்களா அவங்களுக்கு, அதனால ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது. எப்பவும் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் அப்படின்னா ரொம்ப வந்து இந்த இது இருந்ததுங்க. அந்த பசங்க வந்து ப்ளே ஏரியா இருந்தது. ப்ளே ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே எப்பவும் போகிறது தான். அர்ச்சனை கூட்டிகிட்டு 1-2 போயிட்டு வந்தோம். ஆனால் அந்த ப்ளே ஏரியாக்கெல்லாம் தனித்தனியாக நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுக்கணும், தனித்தனியாக கொடுக்கணுங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸு 150. குழந்தைங்களுக்கு கிடையாது, 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேமுக்கும் பைசா உண்டுங்க. எவ்வளோன்றது தெரியல. நாங்கள் வந்து இது உள்ளே போயிட்டு இதை பார்த்துட்டு ரொம்ப இதாகிடுச்சு. அர்ஷன் 1-2 போய் விளையாடிட்டு வந்தோம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் வந்து இந்த இதை பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லோரும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.